கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் நீ உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளை யாரு கைவிடுவதில்லை அப்படின்னா, அனுதினமும் தேவனை நேசித்து தேடுகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அவர் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நான் தென்படுகிற தேவனாய் இருக்கிறார். நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நான் வந்து உன்னை பார்ப்பேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் கலங்குற, ஏன் கண்ணீர் சிந்தற, நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்றாரு. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவதில்லையா. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பிள்ளைக நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாகவே நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டோட சமூகத்துல, அப்பா நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களா, என்னை விலகிட்டீங்களா, எங்கூட பேச மாட்டீங்களா, நீங்க வர மாட்டீங்களா, எத்தனை கேள்வி நம்ம கேட்கிறோம். ஒரு விண்ணப்பம் ஆண்டவர் பரலோகத்துக்கு போய் அந்த ஜெபம் நமக்கு பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வரல அப்படின்னா நம்ம எத்தனை முறுமுறுக்கிறோம், எத்தனை பதில் சொல்றோம், எத்தனை காரியத்தை சொல்றோம். அதை அத்தனையும் ஆண்டவர் பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னோட பிள்ளை சின்ன பிள்ளைய போல புலம்பிட்டு இருக்குது. என் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். அவர் ஒரு நாளும் கோபப்படாத தேவன், ஒரு நாளும் மாறுபாடாய் நம்மளை பார்க்காத தேவன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை என்னை தேடுது, நான் கைவிட மாட்டேன். என்னுடைய நீதியின் வழக்கரத்தால நான் என் பிள்ளையை தாங்குவேன். நான் தாங்கிறது மட்டுமில்ல, என் பிள்ளையை உயர்த்தி காமிப்பேன். எல்லா கண்களும் பார்க்கும்படி கர்த்தர் நான் மேன்மையாய் வைப்பேங்கிறார். ஏன்னா பரிசுத்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுல மேல் வசனம் 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர். நம்ம வாழ்க்கையில எத்தனை சிறுமைகள், நமக்கு தோல்விகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் சொல்றார், நான் அடைக்கலமாய் வெளிப்படுவேன், நான் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் வெளிப்படுவேன், நெருக்கப்படுகிற காலத்தில் நான் உனக்கு தஞ்சமாய் வெளிப்படுவேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடணும்னா, அதிகாலையில் தேடணுமா, நம்ம கிடைச்ச டைம்ல ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணுமா, இரவு நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணுமா, விடிற்கால வேளையில ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணுமா. அந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல கணக்கு வைக்கப்படும். அதற்குண்டான பலனை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்தருளி நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கார்.